விஞ்ஞானம் எங்கடா போயிட்டேன்? போய் சாப்பிட்டு கொண்டா. வேண்டாங்க, 4-5 தடவை சாப்பிட்டாச்சுங்களே. வேலைக்காரா, 4-5 தடவை சாப்பிட்டு கூட நாக்கு நினைச்ச மாதிரி இல்ல. கொண்டு வா. ஆமாமா, சாப்பிட்டு கொண்டு வா. ஐயா தர்மலிங்கம் ராகுகாலத்துக்கு முந்தி போனாருங்க, இப்ப வந்துருவாரு. நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லி மாரதிக்கு கூட்டுவோம். நான் வர்றத பார்த்துட்டு உங்க மனநேரத்தை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டீங்களா? 3 விழாக்கு தான் நீ வந்துட்டிய, என்ன செய்யறது? நீங்க ஒருத்தர் தாமா நம்மளுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டவங்க. இதுல என்ன திறமை இருக்குங்க? நீங்க என்னமா உலக மகா யுத்தத்தை நிறுத்தினாலும் நிறுத்தலாம், இந்த 4-5 பொம்பளைகள் கூடி பேசுறதை நிறுத்துறது பெரிய கஷ்டமாச்சே. ரொம்ப திறமை தனிதான் போறது. பரிவூர் தண்ணி பையா ஆளுல வந்து உட்கார்ந்து இருக்காரு, உங்களை அங்க வர சொன்னாரு. அவரு கூட ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு? அந்த ஐயாவுக்கு அந்த அம்மா புஞ்சாதி, அந்த அம்மாவுக்கு அந்த ஐயா புருஷன். இதெல்லாம் இதுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஐயா ரிவர்ஸ் கியர் மாட்டுறாங்க. அதுல இருந்து தெரியலீங்களா பொண்டாட்டி புருஷன். நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பேசி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கோம். சந்தியா, ஆமா, நான் சொன்னது இந்த பொண்ணே தான். வணக்கம். பரவாயில்ல மாமா. டான்ஸ் ஓஹோ நாடுவான், பாட்டோ ஆஹா பிரமாதம், படிப்பு அதுக்கு மேல, எல்லா வகையிலும் மகா புத்தாலி. என்ன மாமா ஏகமா புகழறீங்க? சில ஆளுங்க காசை கொடுத்து புகழ விலைக்கு வாங்குறாங்க, நீங்க என்னம்மா? மாமா இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்கறியா? நாங்க வந்து நீ சும்மா இருக்கு. இவகிட்ட என்ன பேசுறது? தப்பா வரட்டும், அவர்கிட்ட என்ன பேசலாம். உனக்கு சமைக்க தெரியுமா? அம்மாவுக்கு வந்து சும்மா இருக்கு. சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு, அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. இவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? உட்கார். என்ன விஷயம்? விஷயமா? ஏன் விஷயத்தை கேட்கிறாரு? எங்களுக்கு பஞ்சபூத சாட்சி 5 வேலி நஞ்ச, மஞ்சக்காணி 4 வேலி புஞ்ச, 3 லட்சம் ரொக்கம், 2 பங்களா. அதை தவிர ஒரே ஒரு மகன் 25 வயசுல இருக்கான். உங்க மகளை எங்க மகனுக்கு எல்லாம் கட்டி கொடுக்கணும். நீங்கெல்லாம் உள்ள போங்க. நிஜம்தான்மா, ஆனா நான் ஒரு வாக்குறுதி. வாக்குறுதிய என் மனைவிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் மேல அவளுக்கு உயிர். சின்ன வயசுல பாட்ட திருவிழா பார்த்து போனவங்க திரும்பவே இல்லை. அந்த ஏக்கத்திலேயே என் சம்சாரம் படுத்த படுத்தி ஆயிடும். அதுலயே கடைசியா தன் தம்பியை தேடி மாலதியை அவனுக்கு கட்டுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரன் அந்த பையன் தான். எப்பாடு பட்டாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த 4 பங்களா, சொத்து, சுதந்திரம், நிலப்பலம் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சாதான் என் மனசுல இருக்கிற பேரன் நீங்க. இந்த 15 வருஷமா அவனை தேடாத இடம் பாக்கி. 15 வருஷமா கிடைக்காதனா இனிமே கிடைக்க போறான். ஏமா கிடைக்க மாட்டான்? 20 வருஷத்துக்கு முந்தி எழுதி போட்ட போஸ்ட் கார்டு நேற்று கிடைச்சதுன்னு பேப்பர்ல வாங்கிச்சேன். மக்கி போன கடுதாஜே கிடைக்கும் போது மனுஷன் தானே கிடைக்க மாட்டான்? ஆமாமா கிடைப்பான். தனிய விட்டு தலையை முடிக்கிட்டு நல்ல காரியத்தை செய்வீங்களா? ஏமா இப்படி நறுக்குன்னு பேசுறேன்? தயவு செய்து வேற இடம் பார்த்து. பையன் செத்தடா, இந்நேரம் புல்லு போட்டு போயிட்டோம். என்ன கண்டிப்பா இதெல்லாம்? அம்மா என்னம்மா இது? உங்க பாட்டுக்கு மற்ற மரியாதை பேசிட்டு போறீங்க. எனக்கா மரியாதை தெரியல? இந்த வயசாகி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இருக்கிறானே, அவனுக்கு தான் மரியாதை தெரியல. யாருக்குதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் நான் பாத்துறேன். சத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். மான ரோசம் இருந்தா இந்த மாதிரி பேசுவாங்களா? இல்ல நீதான் கோட்டுக்கிட்டு இருப்பியா? கண்ணி தோண்டாத வீட்டுல நாரடி எத்தனை தப்பு. ஏமா இப்படி சத்த போடுறீங்க? வாங்கய்யா, வாங்கம்மா. என் நிலைமையை பார்த்தா கண்ணியப்பா ஊரா திருக்கிறப்ப அழைத்து என்ன செய்யறதுங்க? உனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு பாருங்க. பாக்குறவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. தொழில் விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சது, நீயே இப்படி சொல்றீங்க கண்ணியப்பா.
நான் தேடாத இடம் பாக்கி உண்டா? சாஸ்திரம் தானுங்க. இனி உயிரை பற்றி கவலைப்படுறதுல ஒரு உபயோகம் இல்லைங்க. அந்த அம்மா சொல்றாப்படி என் பெண்ணுடைய கதியாயிட்டு நான் என்ன பண்ணுவேன் கண்ணியப்பா? ஒரு சின்ன உத்தரவு கொடுங்க. உங்க மச்சனி இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு இவங்க அந்த கவலை என்ன செல்லும். நான் இணைத்து புறப்படுறேன். பையன் எந்த வருஷம் காண போனா 1913 வேற ஏதாவது அடையாளம்? இடவு தோல்ல ஒரு காசகல மச்சம் இருக்கும். ரொம்ப சரி. அப்ப நான் வரட்டுங்களா? இருக்கு அம்மைப்பா, பணம் கொடுக்குறேன். இது என்கிட்ட இருக்கு. இருக்கு வந்து கொடுங்க. போதுமா? என்ன இது? போதுமா? என்னால நம்பவே முடியல. செலவை பத்தி பார்க்காம மச்சனை எனக்கு கிடைச்சிட்டான்னா அதுவே குடும்பத்துக்கு நீதான் விளக்கேற்றிக்கணும். கண்டிப்பா பையன் காணாம போய் 15 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தான். நான் சொன்னதெல்லாம் உன ஞாபகம் இருக்குல்ல? கீது ஐயா ஒப்பரான சொல்றேன். பத்தி விடுறேன். அத்தான் விட்ட சொல்லாத்தான். ஐயா விட்ட சொல்லாத்தான். அத்தான் அந்த கிளி எனக்கு கிடைக்கலையாக்கா? நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உனக்கு கட்டாயம். சரி பக்கம் அத்தான் நீ எல்லுன்னு சொல்ல. நான் என்ன கேட்கிறேன் அத்தா? கைக்காக மின்னத்துல உயிரை கூப்பிட்டு சொல்றியா? இது அப்படி வாய்க்காத்தான். இந்த அர்த்தமான உயிரை கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ. நீ பேசுறது தமிழா? இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசுன உன்னை கொண்டு வருவேன். பெரிய படிச்ச மாதிரி பேசணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பேசுவேன் அத்தான். அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். தமிழுக்கு இங்கிலீஷ் அரிசி போய்த்தமல்ல, அது ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. ஏபிசிடி 60 வருஷத்தையும் குண்டரிக்கிறத காப்பிடுறேன். ஐயா என்ன பண்ணு? 3 மாசம் இங்கிலீஷ், சாப்பாடு இங்கிலீஷ், ஒத்தது எல்லாத்தையும் சிஞ்சாமிரதம் பண்ணி சும்மா சும்மாக்கிடுறேன். சும்மா நான் பேசுற வேகத்துல பாக்குறவன் அலரும், கேட்கறவன் தாவணும். என்ன பண்ணு? டேய், நீ கல்யாணம் செய்துக்க போற கிளி பேர் என்ன தெரியுமாடா? மாலதி. இதெல்லாம் என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். என்னது? இதெல்லாம் லாட்டரியில கிடைச்சதா? உன் தம்பிக்கு யோகம் வரப்போகுதுன்னு சொன்னேன்ல. பால்கார யோகம் பாடா? வந்தா காட்சி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அக்கா அக்கா முந்தி மாதிரி இல்லக்கா. இப்ப காது ரொம்ப டேஞ்சர். அக்கா ஆமா. அட செவிட்டு போனானே. ஆமா, பணம் தான் கேட்டா. நாளைக்கு தரேன்னு சொன்னேன். ஆண்டவா, அக்காவுக்கு காது செவிட்டு போனது நமக்கு ரொம்ப நல்லா போட்டீங்க. என்ன சொன்னீங்க? நான் செவிட்டாயிட்டேனா? கண்ணே முத்தாடு கொஞ்சீங்களே. அப்ப நான் செவிடுக்கு தெரியலையா? உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் என்னத்தை செஞ்சிருக்கீங்க நீங்க? என்னடி இது? ஒப்பாரி? என்னது பஜாரியா? ஆமா, அப்ப உங்க கண்ணுக்கு நான் சிங்காரியா இருந்தேன். இப்ப பஜாரி பயங்கரி காட்டேரி ஆயிட்டேனா? ஏன்க்கா இப்படி முகாரி வைக்கிறேன்? அத்தா வருத்தப்பட அடச்சி. அத்தா இத்தனை நாள் சீண்டு வரலாம இருந்தா இப்ப இன்னும் 2 நாளா குறையறானே. ஏண்டா யாரு குடி கெடுக்க போற? இல்லப்பா, எனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமே தான். போங்க, உங்களை நினைச்சு யானை போல இருந்த உடம்பு பூனை போல இழைச்சி எலும்பா போயிடுச்சு. ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு 15 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்ப வரப்போகுது? பாதி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒன்னு உட்காத்தி வச்சு பத்தால போட்டி வைரத்தால இழச்சு உன்னை அப்படி ஜிலுன்னு ஆக்க போறேன். அக்காவை நம்மளை பத்தி விட்டு கூட்டி நம்ம பிளானுக்கு வேசி வச்சுட்டா நீ பயப்படாத. அவளுக்கு தெரியாம நம்ம வண்டி ஏறிடுவோம். ஐடியா கரெக்ட். அப்போ இந்த சாமான மூட்டை கட்டி நான் தோல்ல போட்டுக்கிறேன். இந்த ரெட்டை குழாய் வானாத்தான். நீ அதான்டா போட்டுக்கணும். வானாத்தான் சொல்ற கடை சொல்றது கேளத்தான். நேற்று இந்த வேட்டையை கட்டிட்டு காளி கோயில கரணம் ஆடி இருக்கான். பாராத்தான் ஆடி காமிச்சிருப்பார். அன்னையம்மா காளியம்மா 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 நல்லா இருக்கா? கிளியர். அசல் பையன் வந்துட்டான். என் கதி என்ன? அவன் எங்கடா வர போறான்? இந்த உலகத்துல அவன் இல்ல. அவன் அலைஞ்சுகிட்டு இருப்பான். பிசாசு
அப்பா மூணு சார் அப்பா என்னமா பத்து ஊத்துறவனுங்க எந்த இடத்துல குத்தணும்? சரியா காசகலம் ஜாஸ்தி வலிக்காதல்ல? வலிக்காதான் கரெக்டாதான் என்ன சரியா குத்து. அப்ப அவரை சட்டையை கட்டுவா கட்டுறது எனக்கு இல்லடா உனக்குத்தான். எனக்கு உனக்கு கல்யாணம் வேண்டுமா? எப்படி இருப்பா தெரியுமோ? தேவலோக ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பா. குத்து 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 ரொம்ப நல்லா சாப்பாடுறா குத்து.